நேற்று தினத்தில் நான் ஹைதராபாத்லேருந்து வரும்போது பாஸ்டர் கல்யாண் ஃபோன் பண்ணார், அண்ணா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது டாக்டர் பக்கத்தில் இருந்தார். டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரீனோ, பட் ஜஸ்ட் காலிங் இன் யூஆர் அமிட்ஸ் ஃபியூ பீப்புள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் whom I call and inform. நாங்கள் ஆனால் அதோட ஒரு பெரிய ஆனர் என் லைஃப்பில் எதுவுமே இருக்க முடியாது. அநேகருக்கு பாஸ்டர் கல்யாண அண்ணனை வந்து பல வருஷமாக தெரியும். எனக்கு சில வருஷங்களாக தான் ரொம்ப நெருக்கமாக தெரியும். அவருடைய ஊழியத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும், ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரிஸை குறித்து எல்லாமே தெரியும். ஆனால் அந்த ஊழியத்தை கொண்டு சுற்றி இருக்கிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி பலுகி பெருக செய்திருக்கிறார். அதில் முக்கியமாக அருமையான சிஸ்டர் ஜெசியை குறித்து நிறைய அவங்க நல்லா இருந்தபோது எப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அவங்க சிக்கான பிறகு செய்த ஊழியம் எனக்கு ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நல்லா இருக்கும்போது எல்லாருமே ஊழியம் செய்ய முடியும். பட் ஈவன் while she was going through chemotherapy, even while she was in the dead bed, முக்கியமாக அந்த லாஸ்ட் 1 week அருமையான அண்ணன் அமிச்ச எல்லா ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் அவரோட பேசிகிட்டே இருந்தேன். அந்த டெட் பெட்லேயும் the ministry which he did in the last 1 week, reconciling people, forgiving people, asking for forgiveness. முக்கியமாக அண்ணன் அமிச்ச அந்த டெக்ஸ்டெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் இதை பேசினோம், நாங்கள் ஹோம் கம்மிங் குறித்து இதை பேசினோம். அதை விட ஒரு பெரிய சாட்சியோ ஒரு சர்மனோ என் வாழ்க்கையில் அவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. த லாஸ்ட் 1 week வாட் ஹேப்பன்னு அப்போ நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்கள் மிஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, சர்ச்சஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, இன்டர்நேஷ்னல் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனால் அமிட்ஸ்ட் பெயின் வழியில் எப்படி ஊழியம் செய்யணுன்ற ரோல் மாடலாகவும் நீங்கள் எங்களுக்கு இருந்துட்டீங்க. I think we need to put our hands together and really encourage Anna and Sister Jessie for what they've taught us. ஏன்னா he taught us to walk in faith. In fact வந்து எப்படி மிஷன்ஸ் பண்ணோம் எங்கள் ஊழியம் நாங்கள் சபை ஆரம்பித்து 10 வருஷம் ஆகுது. பட் இட்ஸ் டேக்கன் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் டர்ன் ஆஃப்டர் வி காட் இன்வால்வ் இன் மிஷன்ஸ். அவர் மட்டும் என் ஊழியம் மிஷன்ஸ்னு இல்லை, ஆனால் எல்லாரையும் எப்படி பண்ண வைக்கணும்னு they both have been encouraging. 2 days back என்னுடைய மதர்-இன்-லா தவறிட்டாங்க. மை வைஃப் இஸ் ஆல்சோ ஹர் மதர் பாஸ்ட் அவே. ஆனால் அந்த டைமில் தான் த டாக்டர்ஸ் கோயிங் டு டிக்ளேரா இல்லையான்னு அந்த டைம்லேயும் ஐம் கெட்டிங் எ மெசேஜ் ஃப்ரம் கல்யாண் குமார். Jessie has sent her condolences to your wife. We are praying for you. She is very happy about what's happening in your church, in missions. She is very happy about what's happening in your Hyderabad church. அந்த நேரத்துலையும் they were sending words of encouragement for people who are in pain. And I've never seen somebody do this. Paul writes to Philippians and he says, everything that has happened to me happened so that the gospel could advance. Everything that has happened to me. And இவங்களுக்கு நடந்த எல்லா காரியத்திலையும் சுவிசேஷத்தை அப்படியே it's been advancing. And he said, I am imprisoned so that the people around me can boldly speak the gospel. And that's what's been happening through her imprisonment. Through all this work, it's all been a learning from Annan and Akka. ஏன்னா அந்த நேரத்துலையும் கடைசி நேரத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் மீட்டிங், ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டாஃப் மீட்டிங் வச்சுருந்தாங்க. எல்லாரும் கூட எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் பேசினாங்க. ஒரு கீமோதெரப்பி முடிச்சுட்டு போய் எல்லாருக்கும் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிட்டு வந்தாங்க. ஐ வாஸ் லைக் zapped. ஸோ yesterday I was traveling to Hyderabad. அப்போ என் ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் இன் பெயின். அவங்க அம்மா இருந்துட்டாங்க. நான் கேட்டேன், அம்மா நான் போயிட்டு வந்துட்டுமாம்மா அப்படின்னாங்க. அண்ட் ஒன்லி திங் ஷீ வாஸ் சேயிங் இஸ், எப்போ அவங்கள டெத் பெட்டில் வச்சு இந்த மனுஷன் உலகெல்லாம் போய் ஊழியம் மிஷன்ஸ் பண்ணிட்டு வரோன்னா திஸ் இஸ் நத்திங், கோ அண்ட் கம்னாங்க. ஆனால் தட்ஸ் ஹவ் யூ பின் இம்பேக்டிங் அஸ். தட்ஸ் ஹவ் யூ அண்ட் அக்கா பின் இம்பேக்டிங் ஆல் ஆஃப் அஸ். அவங்க மரித்தோம் எங்களுக்காக. எலிசாவை குறித்து வாசிக்கும் போது அவர் செத்தம், ஒரு டெட் பாடி வந்து was raising people who were dead. அந்த மாதிரி தான் God has a plan even for this body to impact all the bodies which are alive. And Anna, all that we can say is we're going to stand with you and your family and thank you for impacting together all our lives. The last 2 years, I truly believe, இத்தனை வருஷங்களை எல்லாத்த பார்க்கல, இந்த last 2 years of all this pain, lives have been touched now. Immeasurably. And this entire world, all the ministries across the world, everybody standing with you, and we are standing with you. And only the Holy Spirit can comfort you. And just want to sing 2 lines and just want to, I guess everybody knows this song. When we don't know what to say and we don't know what to do, especially when things go
not the way we plan. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் சொல்வோமா, நம்புவேன் என்னை ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. சேர்ந்து சொல்லுமா, நம்புவேன் என்னை ஒருவரை, நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவேன் என்னை ஒருவரை, நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. எல்லா கைகளை உயர்த்தி கடைசி முறையா சொல்வோமா, நம்புவேன், நம்புவேன் என்னை ஒருவர். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நான் நம்புவேன். என் தாங்க முடியாத வழியில இருந்தாலும் நான் நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என்னை. ஆண்டவரே, நான் நம்புவேன் என்னை ஆண்டவரே. அப்ப நாங்க என்ன ஜெபிக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த நேரத்துல அருமையான எங்க சகோதரியின் வாழ்க்கைக்காக நாங்க நன்றி செலுத்தோம் ராஜா. அப்பா, எத்தனையோ thousands of souls have been touched by your ministry. அப்பா, எங்க விசுவாசங்கள்லாம் அவங்க உண்மை வந்து சேர்ந்தாலும் இதுக்கு அப்புறமும் this ministry will continue கர்த்தாவே. Through her death this ministry will continue and impact lives ராஜா. அருமையான அண்ணனுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆற்றி தேற்றி கர்த்தாவே ராஜா. அப்பா, முக்கியமா தேவரீர் இந்த ஊழியம் இன்னும் பல ஆயிரம் மடங்கு அநேக ஆத்துமாக்களை ரீச் பண்ணுவதில்ல பல ஊழியங்களை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.